அண்ணா அன்னைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, அந்த கடவுளோட கருணையால அவளுக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நாங்க பார்க்கலாமா? உனக்கும் உதவிக்கும் ஒரு பெரிய கும்பிடு. தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில வராதீங்க சார், ப்ளீஸ். அது இல்லைண்ணா. இல்லப்பா, என் அத்தைக்கும் அவங்க ஆசையை வளர்த்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அட்லீஸ்ட் என்னையும் என் மனைவி மீது நிம்மதியா இங்க வாழ விடுங்க என்ன சார். நாகராஜ் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல மேடம், அவளுக்கு சரியானதா அவளை கூப்பிட்டு நான் பேசாம ஊருக்கே போயிடுறேன். உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா? மகேந்திரன் ஆல்ரெடி போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். போஸ் சார் அவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கிடுவார்? அதெல்லாம் நடக்காது மேடம். உங்களாலதான் அவ கத்திய கையில தூக்கிட்டு அவங்கள வெட்டன்னு கிளம்பி போனா. கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால என் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கா. இல்ல என்னங்க நடந்திருக்கோம்? நாகராஜ், நான் சொல்றத கேளுங்க. போதுங்க, இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவளுக்கு சுயநினைவு வந்த உடனே இந்த கேஸ் நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். அண்ணா நாகராஜ் நில்லுங்க. இவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பேசுறாரு? துர்கா அழாத, துர்கா அழாத. சின்ன காயம் தானே துர்கா, சீக்கிரம் சரியாயிடும், அழாத. நான் அழறதுக்கு காரணம் என் தலையில பட்ட அடிக்காக இல்ல, என் மனசுல விழுந்த இடிய நினைச்சு. நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்னு இப்ப வருத்தப்படுறேன். என்னாச்சு? நான் எதிரிங்களோட போராடிட்டு இருக்கேனா இல்ல சொந்தத்தோட போராடிட்டு இருக்கேனா எனக்கு தெரியல. துர்கா என்னதான் நடந்தது? நாகராஜ் இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா? கட்டின புருஷனை இப்படி பண்ணிருக்கா? சூர்யா, வாங்க சார். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். நாகராஜ் எங்க? இங்க இல்ல சார், இப்பதான் கிளம்பி போனோம். ஹேய், யார் இப்படி பண்ணது? நாகராஜ் தான் சார். அந்த பொறும்போக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்ட்ராகேஷன்ல அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். நாளைக்கு கோர்ட்ல அவங்க எல்லாருக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நான் யாருக்காக இப்ப ஜெயிக்கணும்? எதுக்காக உயிரோட இருக்கணும்? உங்க வலியை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு நடந்த அநியாயம் இன்னொரு குடும்பத்துக்கு நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஐ ப்ராமிஸ் யூ, இந்த கேஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டேன். என்ன நம்புங்க. உன் பொண்டாட்டி உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் போஸ் கிட்ட சொல்லிட்டா. நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா ஒன்னு பண்ணணும். என்னங்க அது? ஹாய் நாகராஜ். சார், சார் நீங்க எப்படி சார் இங்க? உங்களுக்காக தான். நீ எப்படி துர்காவை கொல்ல வருவேன்னு எனக்கு தெரியும்டா. நான் இதுக்கு சார் கொல்லணும்? என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன டிராமா பண்றியா? அப்போ உன் கையில அந்த கத்தி என்ன பண்ணுது? எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. செம்ம பர்ஃபார்மன்ஸ்ரா. உன் ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்டா. அவார்டு இப்ப இல்ல, இது ஓகேவா? சார், உன்னோட மச்சினச்சிய மாமியார என்ன தப்பு பண்ணாங்க நீ கொலை பண்ணடா?
துர்கா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நீயே அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அவளையே கொல்ல வந்திருக்கியாடா? நான் கொல்ல வரல சார். சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னை இங்கே என்கவுண்டர் பண்ணிட வேண்டாம். இந்த கேஸுக்கு மெயின் சாட்சியே நீதாண்டா சார். அதுக்கு தான் உன்னை கொல்லாம விடுறேன். ராமையா சார், சார் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இவனுக்கு சொர்க்கத்தை காட்டணும். ஓகே சார். ஆனா எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. போடா. ப்ளீஸ் சார். சார் எனக்கு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். குற்றவாளிகள் 2 பேர் கொடுத்த வாக்குமூலத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பா எப்படியாவது இந்த கேஸை நாம தான் ஜெயிக்கணும் மேடம். ஆதாரம் பலமா இருக்கு. அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இந்த கேஸ நாம தான் ஜெயிப்போம். நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. பணம் நம்ம பக்கம் இருக்குமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கோர்ட்ல என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கூடாது. அத நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எஸ் ப்ரொசீட். சித்ரப்பட்டா மிஸ்ஸிங் கேஸ்ல முக்கியமான கொலைகாரங்க மகேந்திரன், நாகராஜ். ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கிளையன்ட்ஸ் 2 பேரையுமே தப்பு செஞ்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணாமலேயே டிஃபென்ஸ் லாயர் அவங்கள கொலைகாரங்கன்னு சொல்றது சரியில்லை. மகேந்திரன், நாகராஜ் இவங்க 2 பேரும் தப்பு செஞ்சோன்னு போலீஸ் முன்னாடியே அவங்க வாயால அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மகேந்திரங்கிற இந்த குற்றவாளி விஜயாவை கொடூரமா ரேப் பண்ணி கொன்றிருக்காரு. நாகராஜங்கிற இந்த குற்றவாளி பணத்துக்கு ஆசைப்பட்டு உறவையே மறந்து போய் மச்சி நிச்சய மிக கொடூரமா பாறையில இடிச்சு அவளை அணு அணுவா கொண்டிருக்காரு. அத்தையோட சாவுக்கும் கடைசியில கட்டுன மனைவிங்கிற கருணை கூட இல்லாம கொல்ல முயற்சி செஞ்ச இந்த நாகராஜுக்கும் இந்த 3 பேர் சாவுக்கும் மூல காரணமாயிருந்த இந்த மகேந்திரனுக்கும் தக்க தண்டனையை வழங்கணும்னு இந்த கோர்ட்டு கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சக்கரபாணி, எனி கிராஸ் எக்ஸாம்? எஸ் யுவர் ஆனர். டிசிபி போஸ் அவர்களை விசாரிக்க அனுமதி தருமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் டிசிபி, மகேந்திரா வாக்குமூலம் கொடுத்தாரா இல்ல கொடுக்க வச்சீங்களா? What do you mean? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க என் கிளையண்ட் மகேந்திராவை எப்ப அரெஸ்ட் பண்ணீங்க? வெள்ளிக்கிழமை ராத்திரி. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? நோ. ஏன் எழுதல? சரி. மகேந்திராவோட அக்கா ரத்னபிரபா உங்க ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட தம்பியை காணும்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதை நீங்க வாங்குனீங்களா? அவங்க வந்திருந்தாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னப்போ அவங்க கொடுக்கல. அந்த நேரம் மகேந்திரா உங்க கஸ்டடியில தான் இருந்தாரு, உண்மைதானே? அது ஒரு கிரிமினலை இன்ட்ரோகேட் பண்ணி. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க டிசிபி சார். ஆமாவா இல்லையா? ஆமா. எஸ். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்.